கண்டுபிடிச்சி அவையில் இந்த காலத்தெல்லாம் நெரிச்சு அடிச்சு நான் அந்த கோயிலில் 5 வருஷம் தலைவராக இருக்கிறேன். கோயிலுக்கு முரண்பாடு நடுக்க நடக்கிறது, வளமையாக நடந்து நடுக்க சண்டை நடக்கிறது. கிளிநொச்சியில் ஆலயத்திற்கு சென்று பூ வைத்து சாமியை கும்பிட்ட இளைஞன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சாதியின் பெயரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, கிளிநொச்சியில் வெளிநாடு செல்ல இருந்த இளைஞன் காட்டுக்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர யாழ்ப்பாணத்திலே திருட்டு சம்பவம் ஒன்றிலே ஈடுபட்ட இருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட விநாயகபுரம் கிராமத்தில் கண்ணகி அம்மன் ஆலயத்திற்குள் சென்று பூ வைத்து சாமி கும்பிட்ட இளைஞன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சாதியின் பெயரால் இவ்வாறு அந்த இளைஞன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. தொடர்ச்சியாக குறித்த இளைஞன் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ததுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அவர் சென்றதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளிவந்திருந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன நடந்தது என்பது தொடர்பாக குறித்த பாதிக்கப்பட்ட இளைஞனும் அந்த ஆலயத்தின் தலைவரும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்கள். அப்போது பாதிக்கப்பட்ட இளைஞன் கூறிய விடயம், நான் ஒவ்வொரு நாளும் அந்த கோயிலுக்கு சென்று பூ வைத்து கும்பிடுவேன். ஒரு நாள் போகாவிட்டாலும் எனக்கு நித்திரையும் வராது, உடம்பெல்லாம் ஏதோ செய்யும். நான் ஒரு நாளும் அங்கு சென்று பூ வைத்து கும்பிட்டால் தான் என்னால் நிம்மதியாக உறங்க முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தான் நேற்றைய தினம் 28ஆம் தேதி ஆலயத்திற்கு சென்று அந்த இளைஞன் பூ வைத்து கும்பிட்ட போது பெண்கள் அந்த இளைஞனை தாக்கி இருக்கிறார்கள். அதை தவிர ஆண் ஒருவரும் கழுத்தை பிடித்து தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு 19 வயதுடைய இளைஞன் கோயிலுக்கு சென்று பூ வைத்து கும்பிட்டதால் இப்படி ஒரு தாக்குதல் சம்பவம் அரங்கேறி இருக்கின்றது. அது தவிர இது சம்பந்தமாக தலைவர் தெரிவிக்கின்ற போது தொடர்ந்து இவ்வாறான விடயங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த இளைஞன் கோயிலுக்குள் சென்று கும்பிடுவதை அங்கிருக்கின்ற ஒரு சில விரும்பவில்லை. இந்த முரண்பாடு என்பது தொடர்கின்றது. நான் 5 வருடமாக இந்த கோயிலிலே தலைவராக இருக்கிறேன். இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் இவ்வாறு அவர்கள் அந்த இளைஞனை விடமாட்டார்கள் என்பதே புரியாமல் இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டார். அது தவிர நேற்றைய தினம் குறித்த ஆலயம் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது அந்த இளைஞன் அங்கு சென்றிருக்கின்றார். ஆலயம் பூட்டப்பட்டதை தொடர்ந்து என்னிடம் வந்தார். அந்த ஆலய துறப்பை தாருங்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆலய துறப்பு என்னிடம் இல்லை, பூசகரிடம் தான் இருக்கின்றது. ஆலயத்திற்கு வெளியிலே இருக்கின்ற இந்த காளி அம்மனை தரிசனம் செய்கின்ற இடத்தை நான் திறந்து விடுகின்றேன் என்று நான் சென்று திறந்து விட்டேன். அதில் தான் அவர் பூ வைத்து கும்பிட்டார். அதற்கு பிறகாகத்தான் இவ்வாறு பெண்கள் எல்லாம் மட்டையை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த இளைஞர் மீது தாக்கியிருந்தார்கள். அதற்கு பிறகாகத்தான் இந்த முரண்பாடு ஏற்பட்டது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் இந்த சம்பவம் என்பது தற்பொழுது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆலயத்திற்குள் ஒரு இளைஞன் சென்று கும்பிட்டதால் ஆலயத்தில் இவ்வாறான விடயம் நடந்திருக்கிறது. எனவே சாதியின் பெயரால் இப்படியான விடயங்கள் நடப்பதை ஏற்க முடியாது. அது தவிர இந்து சமயத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கின்றது. இராணுவம் பாதணிகளுடன் உள்ளே செல்லுகின்றார்கள். அதற்காக யாருமே குரல் கொடுப்பதில்லை. அது தவிர சாதி பிரச்சனையால் ஆலயத்தில் முரண்பாடு ஏற்பட்டு JCB இயந்திரத்தை கொண்டு தேர் இழுத்த வரலாறு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது. அது தவிர யாழ்ப்பாணத்திலே இன்னொரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. ஆலயத்தில் சாதி பிரச்சனை ஏற்பட்டு அது கொலையிலே முடிந்திருந்தது. இவ்வாறு பல சம்பவங்கள் நடக்கின்றது. அந்த வகையில் இந்த சூரன் போர் நடந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் கூட ஒரு ஆலயத்தில் மயில் மேல் ஒரு பூசாரி ஏறி சூரனை வேட்டையாடுகின்றார். அது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது. எனவே பூசாரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் அவர் மயில் மேல் ஏறி சூரனுக்கு நிகராக அவர் முருகன் போலிருந்து வேளாண் தாக்குதல் நடத்துகின்றார். அவற்றையெல்லாம் நியாயப்படுத்தி பேசுகின்றார்கள். ஆனால் ஒரு இளைஞன் இவ்வாறு சென்ற ஆலயத்தில் கும்பிட்டதை ஒரு சாதி அடிப்படையிலான பிரச்சனையாக மாற்றி அந்த இளைஞனை தாக்கி இருக்கின்றார்கள் என்பதை எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்து இல்லை. அதனை தாண்டி ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த இளைஞர்கள் போதைப் பொருள், குடிப்பழக்கம், இவ்வாறு பல்வேறுபட்ட தீய பழக்கங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். பால்வெட்டி சம்பவங்கள் இடம்பெறுகின்றது. இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு இளைஞன் ஆலயத்திற்கு சென்று ஒரு நாளும் வழிபடுகின்றான். அந்த இளைஞனை பாராட்டுவதை விட்டுவிட்டு
அந்த இளைஞனை சாதிய ரீதியாக தாக்குவது என்பதை எவ்வாறான போக்காக மாறுகின்றது. எனவே சமூகத்தில் என்ன நடக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியையும் இதனூடாக எழுப்ப வேண்டியிருக்கின்றது. எனவே ஆலயம் என்பது அனைவருக்குமே பொதுவானது. இந்து சமயத்தில் எந்த வரையறையும் இல்லை. அவரவர்கள் கோட்பாட்டுக்கு அமைய ஒரு விதியை வைத்துக் கொண்டு இவ்வாறு வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான சந்தர்ப்பங்களிலே ஒரு தரப்பை கடவுளுக்கு நிகராக உயர்த்துவதும் இன்னொரு தரப்பை நீ கோயிலுக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்வதும் எந்த வகையிலுமே சரியானதில்லை. இது இப்படியெல்லாம் வேறுபடுத்தி பார்க்கின்றவர்கள் ஆலயத்திற்கு செல்லாமலே விடலாம். என்றால் இவ்வாறெல்லாம் வேறுபடுத்தி பார்த்து நீங்கள் கடவுளை கும்பிட்டு என்னத்தை சாதிக்க போகின்றீர்கள், என்னத்தை பெறப்போகின்றீர்கள் என்பதெல்லாம் யாருக்குமே தெரியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. கிளிநொச்சியில் கடந்த 24ஆம் தேதி வெளிநாடு செல்லவிருந்த இளைஞன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. யூனியன் குலத்தைச் சேர்ந்த அப்சரன் எனப்படுகின்ற 26 வயதுடைய இளைஞனே இவ்வாறு சடலமாக நேற்றைய தினம் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த இளைஞன் கடந்த 19ஆம் தேதி முதல் காணாமல் போயிருக்கின்றார். அது தொடர்ச்சியாக அக்கரையான் போலீஸ் நிலையத்தில் கடந்த 21ஆம் தேதி இளைஞன் காணாமல் போனமை தொடர்பாக போலீஸ் முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் தான் நேற்றைய தினம் குறித்த இளைஞனின் வீடு அமைந்திருக்கின்ற பகுதியிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் இருக்கின்ற காட்டு பகுதிக்குள்ளே இளைஞனின் சடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த இளைஞன் கடந்த 24ஆம் தேதி வெளிநாடு செல்ல வேண்டிய இளைஞன். ஆனால் கடந்த 19ஆம் தேதி காணாமல் போய் அதன் தொடர்ச்சியாக 21ஆம் தேதி முறைப்பாடு கொடுக்கப்பட்ட நிலையிலே நேற்றைய தினம் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவிட இந்த மரணம் தொடர்பாக இவர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பாக போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் திருட்டு குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த 2 ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. கடந்த 2.5 மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இருக்கின்ற உணவகத்தில் 1,05,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்டிருந்தது. அது தொடர்பாக கோப்பாய் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்ட நிலையில் கோப்பாய் போலீசார் சந்தேக நபர்களை இனங்கண்டு கொண்டனர். அது தொடர்ச்சியாக அவர்கள் தலைமறைவாக இருந்த நிலையில் அவர்களை தேடி வந்தார்கள். இந்த நிலையத்தான் போலீஸ் புலனாய்வாளர்களுக்கு குறித்த 2 இருக்கின்ற இடம் தொடர்பாக தகவல் கிடைத்ததும் அவர்கள் அந்த 2 கைது செய்தார்கள். அப்போது அவர்களது உடமையிலிருந்து ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம்தான் அவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்ச்சியாக அவர்கள் தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். முடிவுல வரக்கூட கோயிலுக்கு ஆமால கை வச்ச புள்ள ஆறு வச்ச கை ஆறவர் அடுத்தவர் கை வைக்கலாமா இருக்கு. அப்ப நீங்க அடிங்க நாங்க இருக்கோம். ஒரு அடிக்கலாம் என்னது அடிச்சீங்க முடிவு காணாம போயிடலாம். நீங்க போங்க ஒரு கோயில் வேண்டாம். இல்ல நான் விநாயகபுரத்தில் இருக்கேன். வயது 19. விநாயகபுரத்தில் இருக்க கண்ணையம்மன் கோயிலுக்கு போவாட்டி என்ன தலையெல்லாம் ஏதோ செய்யும். சாமி என்ன நெத்திர கொள்ள விடாது, காலெல்லாம் நடங்கும். அப்போ நான் ஒவ்வொரு நாளும் போய் பூ வச்சு விளக்கு வச்சு கும்பிட்றேன். நான் இன்றைக்கு கோயிலுக்கு போய்க்குள்ள கோயில் பூட்டி கிடந்தது. அப்போ நான் தலைவரோட போய் கதைச்சு, கோயில் நிர்வாக தலைவரோட போய் கதைச்சு அவர்கிட்ட சொல்லி கெஞ்சி திறப்ப வேண்டி அவர்கிட்ட சொல்லி அவர் திறந்து விட்டுவார். நான் பூ வைக்கக்குள்ள முன் வீட்டில் இருக்கிறார்கள் சண்டை பிடிச்சவங்க. நான் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதாமண்டு சாதியை குத்தி காட்டி சண்டை பிடிச்சவங்க. சண்டை பிடிச்ச என்ன நடந்தது?
கண்டுபிடிச்சி அவையில் இந்த கழுத்தெல்லாம் நெரிச்சு அடித்து கேர்ள்ஸ் வந்து பின்னால் பெனமட்டை அந்த பாலை உரகாலையெல்லாம் அடிச்சு வேணும் பின்பக்கத்துக்கு. இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து முறைப்பாடு செய்திருக்கேன். இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறேன். நான் வந்து அந்த கோயிலில் இப்போ 5 வருஷம் தலைவராக இருக்கிறேன். இருந்தால் அந்த கோயிலுக்கு வந்து முரண்பாடு நடக்கிறது வளமையாக நடந்து நெடுக சண்டை நடக்கிறது. இன்றைக்கு அப்போ முதலே இந்த பேர் பூ வைக்கிறாருன்னு சொல்லி பூட்டு வண்டி கொடுத்து பூட்டிங்க வேண்டினா நான் பூட்டு வண்டி கொடுத்து பூட்டிங்க விடுவேன். இன்றைக்கு அவர் சாமி இந்த இது மாதிரி வந்து பத்திக்குள்ளாரி என்னை திறந்து விடாண்டு கதவை திறந்து விட்டேன். அதை என்னடான்னா மூலத்தானத்தையும் திறந்து விடு. நாங்கள் பூஜை செய்வோம். மூலஸ்தானத்தை திறந்து விட சொல்லி கேட்டது அதை அந்த சண்டை பிடிக்கிறது. ஏன் அவையில் அப்படி கேட்டுச்சுன்னா அது என்னென்னா இது சின்ன படியானே இது திறந்து விட்டதானே அதை விடு, நாங்களும் உள்ளே போகிறோம். ஏன் இந்த படியன் வந்து சாமியை கும்பிடக்கூடாது கோயிலுக்கு வரக்கூடாது அவையில் சொல்லி என்ன பிரச்சனையும் சொல்லுவோம். அதுக்கு ஏதோ ஒரு ஈக்கோ பிரச்சனை இருக்குது. அது என்னன்றது எங்களுக்கு அந்த வழியாக தெரியாது. இன்றைக்கு இப்போ கோயிலில் வெளியில் உள்ள ஒரு சுவாமியை அதை திறந்து பூ வச்சு கும்பிட்டதுக்கான தான் படியன் தாக்குதல் நடந்தது. அப்போ ஓடி வந்து எனக்கு முன்னே கதா திறக்கச்சுன்னு சொல்லி. ஆனால் இப்போ நீங்கள் தலைவர் செயலால் நிர்வாகம் இல்லாமல் நீங்கள் இப்படி கும்பிட்றதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே தானே? இதை விட அவையில் ஒரு வழி குடும்பம் என்னென்ன இப்படி கோயிலுக்கு ஆதிக்கம் செலுத்தி நாங்கள் ஓகே. நாங்கள் கோயிலுக்கு கும்பிட்றதே மறைக்கலாம். நிர்வாகம் யார் வந்து தெரிவால போகிறது இதை வந்து கும்பிட்டாலும் நான் மறைக்கலாம். நாங்கள் வந்து கோயில் கும்பிட்றத நாங்கள் மறைக்கலாம். மறைச்சோம்னா அவை அப்படி இல்லை. உள்ளுக்கு போய் சாமியில் பூ வைக்கணும். அந்த சாமியில் ஆஞ்சநேயரெல்லாம் தொட்டு தான் கும்பிடுறாரு. என்னதுக்காக இவையில் போகிறது மூலஸ்தான சாமிக்கு இல்லை, வெளியில் உள்ள சாமியை வெளி கோயில் அதுக்கு தான் இவையில் தடவை. அது மதிலுக்கு வெளியில் கிடக்கு, வெளி வீதியில் கிடக்கு. உள் வீதியிலும் இல்லை, உள்ளுக்கு வீதி மதில் கிடக்குது, வெளி வீதி தான் கிடக்கு.